9:111. நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள், அவங்க சண்டை போடுவாங்க அவர்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தௌராத்திலும் இஞ்சிலிலும் குர்ஆனிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். இந்த ஆஃபர் எங்கெங்க வந்துச்சு நல்லா சொல்றான். தௌராத்திலும் இந்த ஆஃபர் கொடுத்தேன், இஞ்சிலையும் இந்த ஆஃபர் கொடுத்தேன், அடுத்தது உங்களுக்கு இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். உயிர்களை ரேட் போட்டு வாங்கிட்டேன், நீங்க வித்துட்டீங்க, இது டீலிங் முடிஞ்சிருச்சு. அதில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த வியாபாரத்தில் சொல்லி அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் நிறைய நீங்க எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ் 4 பேஜ் 2 பேஜுக்கு போர் சம்பந்தப்பட்ட டாபிக் வராம இருக்கவே இருக்கு. அது ஸ்டார்டிங்ல மக்கால என்ன இறங்கிச்சு, ஷரியத்துல ஒண்ணு இறங்கல. வித்ரு 3 1 மக்கால என்ன தொழுதாங்க, நோன்பு ஆரம்ப நேரத்தில் திறக்கணுமா கடைசி நேரத்தில் திறக்கணுமா, என்ன சட்டம் இருந்துச்சு? அப்ப டெய்லி உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜயத் பின் அர்கம் வீட்டில் என்னத்தை பேசினாங்க, என்ன நடந்தது, ட்ரைனிங் என்ன நடந்தது, மைண்ட் பக்குவப்படுத்தப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் நாங்க உங்களை விட்டு ஓடி போயிட மாட்டோம், இதுதான் கொடுக்கப்பட்டுச்சு, வேற எதுவும் கிடைக்காது. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இதை பண்ணு அதை பண்ணு அப்படி செய் இப்படி செய் எதுவுமே ட்ரைனிங் கிடையாது. இதுதான், விட்டுட்டு ஓடிடாத, இங்க பாரு இவன் இப்படி பண்ணியிருக்கான், இவன் இப்படி பண்ணியிருக்கான், நீ விட்டுட்டு ஓடிடாத, இதுதான் மெயின் டாஸ்க். அதனால தான் சிரமங்களை சகிச்சுக்கிறது தான் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. கப்பா இவர் யாரு பிலால் ரலியல்லாஹு அந்த இதில் வைக்கப்படுறாங்க, சிரமங்களை சகிச்சுக்கணும், அதுதான் மேட்டர். இருக்கையில வீரம், அங்க வீரத்துக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்கப்பட்டது, அடிக்கிறவன் வீரம் கிடையாது, அடி வாங்குறவன் வீரன். எங்க மக்கால, மதீனா வந்தவொடனே அடிக்கிறவன் வீரன். அப்போ எல்லாமே புரிஞ்சுக்கணும், ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கரெக்டா சீக்வன்ஸ் பண்ணா தான் நமக்கு புரியும். சும்மா ஒரு பிட்டு ஹதீஸ் எடுத்து படிச்சோம் குழம்பிடும். குர்ஆனும் கரெக்டா படிக்கணும், இதோட சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட சேர்த்து வச்சு மேட்ச் பண்ணா தான் இது கரெக்டா புரியும். இது ஒரு மேட்ரு. இந்த வானகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இந்த வியாபாரத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள், இதுவே மகத்தான வெற்றியாகும். அப்போ அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார், நீங்கள் துன்பத்துக்குள்ளாகி விட்டால் அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்ல, அவருக்கே அது கஷ்டமா இருக்குதுங்கிறது. நீங்க சிரமப்படுறது பார்த்தா அவரே கண்கலங்கிறாரு, நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார், இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார். இது 9:128 இருக்கு.